திரு சூர்யா உங்களிடமிருந்தே, சபாநாயகர் பாஜகவில் இருந்தா அல்லது கூட்டணி கட்சியில் இருந்தா? இல்லை, இந்த தேர்தல் முடிவு வந்ததுலேருந்தே நிறைய யூகங்கள். அவங்க நிதித்துறை கேட்குறாங்க, அவங்க பாதுகாப்புத்துறை கேட்குறாங்க, உள்துறை கேட்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறது யாரும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் மட்டும்தான். எங்களுக்குள்ளே அப்படி எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலை. ஏன்னா 2014-19 நாங்கள் தனி மெஜாரிட்டி வந்தால் கூட தனித்து பிஜேபி ஆட்சி, பிஜேபி அமைச்சர்கள்னு நாங்கள் அமைக்கலை. அப்போ கூட தனியாக சீட்டு இருந்தால் கூட கூட்டணி கட்சிகளெல்லாம் அழைத்து 2014 5 கேபினெட் அமைச்சரவைகளை எங்கள் கூட்டணிக்கு கொடுத்து, 5 MOS எங்கள் கூட்டணிக்கு கொடுத்து, 2019 4 கேபினெட்டு 6 MOS எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து, 2014 இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு உடன்பட்டு ஒரு கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், தனி மெஜாரிட்டி இருந்தாலும். இப்போ வந்திருக்கக்கூடியது அதோடைய நீட்சி தான், எந்த வேறுபாடுமே எங்களுக்கு கிடையாது. இப்போது சபாநாயகர், துணை சபாநாயகர், இப்போ எதிர்கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட். கூட்டணி அரசை வாஜ்பாய் அமைத்த போது இந்த ரேஷியோ கொஞ்சம் கூடுதலாக இருந்ததா சொல்லுவாங்க. ஆமாம், அப்போது 182 இடங்கள் தான் பிஜேபி வசம் இருந்தது. இப்போ 282, 303ன்றப்போ ஆப்வியஸ்லி அது குறைஞ்சிருக்கும். அதில் கூட்டணி கட்சிகளுக்கே எந்த முரண்பாடோ பிரச்சனையோ இருந்ததில்லை. இப்போ என்ன பிரச்சனைனா 282 இப்போது எதிர்கட்சி பேசுனதை நான் பார்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை வழங்கவில்லை என்றால் மரபின் அடிப்படையில் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்ற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னா, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவங்க ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்குறாங்க, அதுக்குள்ளே எங்கள் கூட்டணி, அதனால் எங்கள் கூட்டணிக்குள்ளே நிறைய சலசலப்புகள், பிரச்சனை. அதனால் அவங்க சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ நிற்க வைக்கக்கூடிய வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு கருத்து. இப்போது ஜூன் 4 இதே கருத்து தான். நீங்கள் இங்கே வந்துருங்க, நீங்கள் இங்கே வந்துருங்க, உங்களுக்கு பிரதமர் தரோம், துணை பிரதமர் தரோம்னு என்னென்னமோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, வரல. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ நிகழ்ச்சி துவங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த KC தியாகி, அவர் தான் தேசிய பொதுச்செயலர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி எந்த முரண்பாடும் எங்கள் கூட்டணி கட்சிகளில் கிடையாது. NDA கூட்டணியில் பிஜேபி தான் பெரிய கட்சி, 240 MPக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அதனால் ஸ்பீக்கர் பதவி என்பது அவர்களுக்கு தான் போக வேண்டும், அதற்கு நாங்கள் முழு மனதுடன் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சபாநாயகர் பதவியை கேட்குறாங்கன்னு யார்? தெலுங்கு தேச செய்தி தொடர்பாக ஒன்று சொல்லியிருக்காரு, அதையும் குறிப்பிட்டு. இல்லை, இதுதான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ அதிகாரப்பூர்வமாக ஏதாச்சும் தகவல் இருக்கா? இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ 2004 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எங்களுடைய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, உங்களுக்கு மெஜாரிட்டி வரல அப்படின்லாம் பேசுகிறாங்க. 2004-9 2 தேர்தல்கள்லையும் கூட்டணியாக போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி, UPA கூட்டணின்னு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் 2 ஆட்சியிலுமே மெஜாரிட்டி கிடைக்கல. 215 தான் 2004. 2009 மன்மோகன் சிங் அவர்கள் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அப்போ கூட 265 தான். ஆனால் இப்போ பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட மோடி அவர்களுக்கு 295 இடங்கள். அப்போ அதுதான் மைனாரிட்டி ஆட்சியை தவிர 10 வருஷமாக நடந்தது. இது மைனாரிட்டி ஆட்சி கிடையாது. ஏன்னா நாங்கள் கூட்டணியாக சந்தித்தோம், 440 இடங்களில் நாங்கள் நின்னோம், 103 இடங்களில் கூட்டணி நின்றார்கள், அவங்க ஜெயிச்சாங்க, நாங்கள் ஜெயிச்சோம், வந்துட்டோம். இப்போது 2004 காங்கிரஸ் கட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, நாங்கள் வந்தால் போதுன்றதுக்காக அனைத்து தியாகங்களையும் செய்ததில் ஒரு தியாகம் சபாநாயகர் பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தது. சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் இருந்தார்கள். 2009 கொஞ்சம் 40, 50, 60 இடம் ஜாஸ்தி 206 MPக்களை ஜெயித்தார்கள். சபாநாயகர் பொறுப்பை அவர்கள் வைத்து கொண்டார்கள். இப்போ இங்கே ஸ்பீக்கர் பிஜேபிக்கு தான் சேரும், அதை கூட்டணி கட்சிகள் யாரும் கேட்கவில்லை, பிஜேபியினுடைய ஸ்பீக்கர் தான் இருப்பார். எதிர்கட்சிகள் போட்டி போட வேண்டும் என்றால் அவர் எதிர் வேட்பாளரை நிறுத்தலாம். தேர்தலில் அந்த பாராளுமன்ற அவையில் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வருது, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இப்போ துணை சபாநாயகர் பொறுப்புக்கு வந்துட்டிங்கன்னா, நாங்கள் பிஜேபி கட்சி 1991 ஒரு உதாரணமாக கணக்கு எடுத்துக்கலாம், இல்லை 89 கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் 89 85 இடங்கள் ஜெயித்தோம், 91 116 இடங்கள், 96 166, 98 99 180க்கு மேலே ஒரு கடைசி 7-8 தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராமல் எங்கள் இடங்கள் சரிந்ததே கிடையாது. எங்களுடைய மினிமம் நம்பர் 2009 116 இடங்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி 2014 2019 எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரவில்லை, 44 இடங்கள், 52 இடங்கள். அப்போ துணை சபாநாயகர் பதவி யாருக்கு கொடுக்கணும்? எதிர்கட்சிக்கு கொடுக்கறது அரசியல் மரபு, கான்ஸ்டியூஷன் படி. அது கான்ஸ்டியூஷனில் கிடையாது, ரூலில் கிடையாது, மரபு, ஒரு கன்வென்ஷன். அப்போ 2014 அதிமுக 38 MPக்களை 37 MPக்களை வைத்திருந்தார்கள். ராஜ்யசபாவில் ஒரு 13 MPக்கள் வைத்திருந்தார்கள், 50 MPக்கள்.
அது மிகப்பெரிய கட்சியாக இருந்ததுனால திரு தம்பிதுரை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதே தம்பிதுரை அவர்கள் 85 to 89 கூட டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவாக இருந்தது. இல்லை, இப்போ நான் நேரடியாக வந்துடுறேன். பாஜக கூட்டணி அரசு அமைத்த பொழுது தெலுங்கு தேசத்திற்கு ஜிஎம்சி பாலயோகி 99 இருந்தார். அவர் விபத்தில் மறைந்ததுக்கு பிறகு சிவசேனையுடைய மனோகர் ஜோஷி இருந்தார். கூட்டணி கட்சிக்கு ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்பயும் வெளிப்படையாகவே அதை அறிவிச்சிடலாமா? இன்னும் அது யூகமாகவே இருக்கு. இல்லை இப்போது இதே இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். 2004 to 2009 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தோம். அப்போ எங்களுக்கு மரபுப்படி கிடைக்க வேண்டிய துணை சபாநாயகர் பொறுப்பு நாங்கள் 136 இடங்கள் வைத்திருந்தாலும் எங்கள் கூட்டணி கட்சியான அகாலி தளத்திற்கு நாங்கள் கொடுத்தோம். கூட்டாட்சி தத்துவம் அதுவும். அதனால் இப்போது கூட்டணி கட்சிகள் எங்களுக்குள்ளே என்ன பேசுகிறோம், என்ன இது இருக்குது அப்படின்றது வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போது சபாநாயகர் பொறுப்பை ஏன் கூட்டணி கட்சிக்கு தர வேண்டும் என்பது முதல் கேள்வி. ஏன்னா நாங்கள் வந்து காங்கிரஸ் இருந்த மாதிரி 140 இடங்களோ 130 இடங்களோ பெற்று ஆட்சி அமைக்கவில்லை. மிக வலிமையாக 240 இடங்கள், மெஜாரிட்டிக்கு ஒரு 32 இடங்கள் தான் குறைவு. அதுவும் எங்கள் கூட்டணி கட்சிகள் ஜெயித்து விட்டாங்க. மெஜாரிட்டிக்கு 32 இடங்கள் தான் குறைவுங்கிறீங்க. ஆனால் 99 ஒரு ஓட்டில் தான் ஆட்சி கவிழ்ந்ததையும் நம்ம கவிழ்ந்தது. பட் எங்க கூட்டணி ஒன்றா 32ங்கிறது ரொம்ப குறைந்த என்ன சொல்றீங்க? ஒரு வாக்குல ஆட்சி கவிழ்ந்ததும் பாஜகவுக்கு எல்லாமே கரெக்ட். அப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டது அதிமுக. அப்போ எங்கள் எண்ணிக்கையே வந்து 290 தான் இருந்தது கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து. மீண்டும் தேர்தல் வந்து 330 இடங்கள் ஜெயிச்சோம் நாங்கள். என்டிஏ கூட்டணி 99. ஆகையால் இப்போ என்ன பேச்சுனா சபாநாயகர் பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி மரபுப்படி மிகப்பெரிய கட்சியாக கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சியாக நாங்கள் வைத்துக்கொள்ள போகிறோம். துணை சபாநாயகர் பொறுப்பு நிச்சயமாக கன்வென்ஷன் படி நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். கடந்த 2 முறை ஏன் காங்கிரஸ்க்கு கிடைக்கவில்லை என்றால் அதை கொடுத்துட்டீங்க. அது நீங்கள் சபாநாயகரை நீங்கள் வைத்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிற அதுதான் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த சுற்றுல போயிட்டு திரும்ப வர்றேன். ஐடி செல்ல கொடுத்தது அப்படியே பேசுறாரு. 2019 தவறா சொல்றாரு. இப்போ 2019 இதே மாதிரியே கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் தலை குனிந்து வணங்கிய வீடியோக்களை நாங்க அண்ணாமலை ட்விட்டர்ல போட்டிருக்காரு. 2010 கான்ஸ்டிடியூஷன் யாத்திரையை குஜராத்ல பண்ணறதுனால இவர்கள் ஒன்றும் கான்ஸ்டிடியூஷனை பத்தி அந்த கான்ஸ்டிடியூஷனை துஷ்பிரயோகம் பண்ணி இவர்கள் ஆட்சியை கலைத்தவர்கள் தான் இன்று இவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அதனால வரலாறு நிறைய பேசலாம். இன்னொன்று சொல்றாரு 269 மேக்ஸ் லீவ் கொஞ்சம் வீக் போல. இப்போ 240 நாங்கள், தெலுங்கு தேசம் 16, ஜேடியு 12, சிவசேனா 7, லோக் ஜனசக்தி 5. இதுவே 280 ஆயிடுச்சு. இன்னும் 13 இடங்கள் இருக்கின்றன. இப்போ என்ன இவர்கள் எல்லாரும் யார் முகத்தை காண்பித்து பிரதமர் எலெக்ஷனை ஃபேஸ் மோடி அவர்களுடைய பிரதமர் கருத்துக்களை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்கல்ல. பிரபுல் படேலுடைய கருத்துக்களை, அஜித் பவாருடைய கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. திரும்ப எப்போ வேணுமோ நீங்க வரலாம்னு சொல்றாங்க. இவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க 2006 to 2011 அதை பாருங்க. யூபிஏ அரசாங்கம் 2004 இருந்து 2014 வரைக்கும் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணியே தானே ஆட்சி நடந்தது. அதனால இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அசோக் கெஹ்லோட் சொல்கிறாரு நீங்கள் வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியை எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு காங்கிரஸ்க்கு தான் கொடுக்கணும்னு இல்லையே. நீங்கள் தான் ஸ்டாலின் சார் வந்து அவ்வளோ கொஞ்சுறீங்களே. அவங்க கட்சியில் யாருக்காச்சும் எதிர்கட்சி தலைவர் அதிக இல்லை கொடுக்கலாம், இடத்தை பெற்றிருக்கிற காங்கிரஸ் தானே கொடுக்க முடியும். அது வேறு இங்கேயும் அதே பிரச்சனை. அப்போ அதிகமாக வாங்கியிருக்கிறவங்க தானே வாங்கணும். என்ன வருது அப்படின்னா, ஏன் வந்து இப்படி சந்திரபாபு நாயுடையும் நிதிஷையும் வந்து இவங்க எச்சரிக்கிறாங்க அப்படின்னா, தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர் சரத்பவாருக்கு ஏற்பட்ட நிலைமை, உத்தவ் தாக்கரேக்கு ஏற்பட்ட நிலைமை இவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவுடைய அரசியல் நடந்தது. மகாராஷ்டிரா அரசியல் நான் நியாயப்படுத்தணும், என்ன நடந்துன்னு சொல்லணும்னா அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது 2 நிமிஷத்துல சொல்றேன். 2019 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எங்கள் ஆட்சி, எங்கள் பிரதமர், எங்கள் முதல்வர் ஃபட்னவிஸ் கூட்டணி அமைத்து 288 இடங்களில் போட்டி போடுறோம். சிவசேனாவும் பிஜேபியும் 160 இடங்களில் ஜெயிச்சுக்கிறோம். சிவசேனாவும் பிஜேபியும் யார் மூலமா ஜெயிக்கிறாங்க? ஃபட்னவிஸ் முகம், பிரதமர் முகம், எதிர்கட்சி எல்லாம் சொல்றேன். எல்லாருமே தான் மோடி அவர்களுடைய இம்பாக்ட் இல்லாம சிவசேனா 55 இடங்கள் ஜெயித்திருக்க முடியாது. இப்போ எங்க கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு இவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. சிவசேனாவினாலதான் பிஜேபி மகாராஷ்டிராவிலே கால் ஊன்ற முடிந்தது, வளர்ந்ததுன்னு சொல்றாங்களா? அது தவறாது. கரெக்ட்டுங்க. இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து திமுகவோட பலமா இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு திமுக பலமாயிடுச்சு. அதுக்குன்னு பழைய கதையை பேச முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் அரசியல் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். இப்போ இவங்க சொல்றாங்க மகாராஷ்டிராவில் எங்களோட ஜெயிச்ச உத்தவ் தாக்கரேவை கூப்பிட்டு போய் அரசாங்கம் அமைச்சாங்க.
பீகார்ல எங்களோட ஜெயிச்ச நிதிஷ்குமாரை கூப்பிட்டு போய் அரசாங்கம் அடிச்சாங்க. அதே மாதிரி மத்தியிலையும் எங்களோட ஜெயிச்ச நாயுடு அவர்களையும் இல்ல நிதிஷ்குமார் அவர்களையும் இழுத்துட்டு போய் அரசு ஃபார்ம் பண்ணலாமான்னு ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனலா நினைக்கிறாங்க. அது நடக்க போறது இல்ல. ஸ்பீக்கர் எலெக்ஷன்லயும் நடக்க போறது இல்ல. எதுலயுமே நடக்க போறது இல்ல. இங்கேயும் அப்படி இருக்கும் அப்படின்னு கூட இருக்கலாம்ல. மகாராஷ்டிரா ஃபார்முலா. நான் என்ன சொல்றேன், ஜூன் 4ல இருந்து இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இந்த கூட்டணி நிலைக்காது, அரசு ஃபார்ம் பண்ண முடியாது. மோடி பிரதமர் வேட்பாளர் இல்ல, கட்காரி பிரதமர் வேட்பாளர். மோடியை சந்திரபாபு நாயுடு ஏத்துக்கல. பிஜேபியுடைய தலைவர் சுப்பிரமணிய சாமி சொன்னாரு. இல்ல நிதி அமைச்சர் வந்து டிடிபில கேக்குறாங்க, பாதுகாப்புத்துறை வந்து ஜேடியூல கேக்குறாங்க. இதெல்லாம் இவர்கள் கட்டவிழ்த்து, அதாவது தோல்வி அடைந்தாச்சு, 3வது முறை தோல்வி. 15 வருஷம் எதிர்க்கட்சி அமைச்சர் உட்கார போறீங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம்ன்ற ஒரு முன்னெடுப்பு தான். ஆனா அதுல எதுவுமே வெற்றி பெற போவது கிடையாது. 5 ஆண்டுகள ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க நல்ல பாதுகாப்புத்துறைனா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை கொடுத்திருந்தாங்க. அது கூட முக்கிய அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அது வாஜ்பாய் போல ஒரு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப முக்கியமான அமைச்சர்கள் கொடுக்கவில்லைன்றதுலயும் நான் மறுக்கிறேன். ஏன்னா 5 அமைச்சகங்களை கொடுத்திருக்கோம். இப்ப வந்து கன்சியூமர் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கோம். அது வந்து இந்தியாவில் எவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்ப வந்து இது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கொடுத்திருக்கோம். மகாராஷ்டிரா மாடல் மத்தியில வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க, அதான் சொல்ல வரீங்க? எந்த மாடலுமே இல்ல. ஒரு நல்ல மாடல் கடந்த 10 ஆண்டுல எந்த மாடல் இருந்ததோ அதே மாடலுடைய நீட்சி தான் இந்த அரசாங்கமும். எந்த வித்தியாசமும் கிடையாது. டிடிபி எங்க பிஜேபியோட சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி துவக்கத்திலே திரு ஹரிமாதவன் அவர்கள் தெளிவா சொன்னாரு. 98ல சந்திரபாபு நாயுடு முதல்வரானதும், 2014ல முதல்வரானதும், 2024 ஆனதும் 3 முறை அவர் முதல்வரானது பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது தான். என்டிஏ பீரியட்ல அவர் தான் என்டிஏவோட கன்வீனரா இருந்தாரு. அதற்கு அடுத்தது இப்போ 4 வருஷம் கூட்டணியில அப்புறம் பிரிந்துட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. அதனால எங்களோட கூட்டணியிலே இல்லாத கட்சின்னு அவர் சொல்லி. இன்னும் ஒரே ஒரு கவுண்டர், நீங்க சொன்னீங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே அவங்க தான் நிறைய இடம் ஜெயிச்சிட்டாங்க, ஷிண்டே கம்மியாக. அது தவறான தகவல். ஏனென்றால் ஷிண்டே கட்சி வந்து 15 இடங்களில் தான் போட்டி போட்டது, 7 இடங்களை ஜெயித்தது. உத்தவ் தாக்கரே அவர்கள் 21 இடங்களில் போட்டி போட்டு 9 இடங்கள் ஜெயிச்சார். அப்போ ஸ்ட்ரைக் ரேட் படி பார்த்தீங்கன்னா ஷிண்டேக்கு 47%, உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு 43% தான். அதனால இவர்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு, கம்மி இருக்கு அப்படின்றது சரியான வாதம் தெரியல. ஜனநாயகத்துல எண்ணிக்கை முக்கியம். திரு